நண்பர்களே, இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது ஹவா மஹால். இந்த ஹவா மஹால் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உள்ளது. அனைவரும் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு சுற்றுலா தலமாகும். ஹவா மஹால் என்றால் தென்றல் வீசும் அரண்மனை. இந்த அரண்மனை தான் இப்பொழுது நாம் பார்க்கிறோம். பேருந்து வழியாக செல்லும்போது அதன் முகப்பு என்பது மிக பிரம்மாண்டமான ஒரு தோற்றத்தை அளிப்பதை நாம் பேருந்திலிருந்து பார்க்கலாம். இன்னும் சற்று தொலைவு போனால் அதற்கான என்ட்ரன்ஸ் என்பது வரும். அதன் வழியாக நாம் இதை சென்று பார்க்கலாம். பேருந்து இந்த இடத்தை பார்க்கும்போது நாம் பாரிமுனையில் உள்ள சாலையில் கடந்து செல்வதை போன்ற ஒரு தோற்றத்தை அளிக்கிறது. இப்பொழுது நாம் அந்த ஹவா மஹால் செல்லக்கூடிய அந்த என்ட்ரன்ஸ் வழியாக நாம் உள்ளே செல்லுகிறோம். இதற்கான கட்டணம் என்பது 52 ரூபாய் என்பது கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. இந்த கட்டணத்தை செலுத்தி டிக்கெட்டை பெற்றுக்கொண்டு நாம் உள்ளே செல்லும்போது மிக பிரம்மாண்டமான ஒரு அரண்மனையை நாம் காணலாம். இந்த அரண்மனை 1799ஆம் ஆண்டு ஜெய்ப்பூரை ஆட்சி செய்த மன்னர் சவாய் பிரதாப் சிங் அவர்கள் கட்டினார். இந்த அரண்மனையில் 953 ஜன்னல்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜன்னல் வழியாக அரண்மனைக்கு காற்று என்பது வேகமாக வரும். ஒரு தென்றல் காற்றை அனுபவிப்பதற்கான அந்த சுகத்தை இந்த ஜன்னல் வழியாக வரும் காற்று அவர்களுக்கு அளிக்கிறது. இந்த ஜன்னல் வழியாக சாலையில் நடக்கின்ற நிகழ்ச்சிகளை அந்த அரண்மனையில் உள்ள பெண்கள் பார்ப்பதற்கு சிறிய சிறிய ஜன்னல்களாக வைத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் வெளியில் இருந்து பார்ப்பவர்களுக்கு யார் இருக்கிறார்கள் என்பது தெரியாத வண்ணம் அந்த அமைக்கப்பட்டிருக்கிறது. ஜன்னல் வழியாக இவர்கள் மட்டுமே சாலையில் நடப்பதை பார்க்கக்கூடிய வகையில் அது அமைக்கப்பட்டிருப்பது தான் சிறப்பு. இதன் மேலே ஏறுவதற்கு சிறிய வழி, அதாவது ஒன்றன் பின் ஒருவராக ஏறக்கூடிய அளவில் இந்த வழி என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாம் பார்ப்பது அந்த 2வது தளத்திலிருந்து நாம் பார்க்கும்போது அந்த ஜெய்ப்பூரின் அருகில் உள்ள அந்த மலை மீது அமைக்கப்பட்ட அம்பர் கோட்டை என்று சொல்லக்கூடிய அந்த கோட்டையை தான் இப்பொழுது நாம் இந்த அரண்மனையிலிருந்து நாம் பார்க்கிறோம். மிக சிறப்பாக மிக கம்பீரமான அந்த கோட்டையை ஒற்றிய அரண்மனை, இதையெல்லாம் நாம் இங்கிருந்தே பார்க்கக்கூடிய ஒரு காட்சி என்பது இந்த அரண்மனை நமக்கு தருகிறது. இந்த அரண்மனையிலிருந்து ஜெய்ப்பூர் நகரத்தின் அனைத்து பகுதிகளையும் ஒரே நேரத்தில் சுற்றி பார்க்கக்கூடிய 360 டிகிரியில் பார்க்கக்கூடிய வகையில் இந்த அரண்மனை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது தான் இது மிக சிறப்பு. இந்த கோட்டை முழுவதும் இப்பொழுது நாம் பார்ப்பது அந்த பிரதான சாலையைத்தான் நாம் பார்க்கிறோம். அதாவது சென்னையில் NSC போஸ் ரோட் எவ்வாறு மிகப்பெரிய ஒரு தொழில்கள் நிறைந்த சாலையாக இருக்கிறதோ அதே போன்று இந்த சாலை என்பது மிக முக்கியமான சாலை. இந்த அரண்மனை மேலிருந்து பார்க்கும்போது மிக புராதனமான அந்த கட்டிடங்கள் என்பது அதிகப்படியாக தெரிகிறது. இப்பொழுது அந்த ஹவா மஹாலின் அந்த மேல் மட்டத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். மிக சிறப்பாக அந்த காட்சி என்பது, நகரத்தின் காட்சி என்பது தெரிகிறது. இப்பொழுது உள்புறமாக இருந்து அதை நாம் பார்க்கும்போது அந்த மண்டபம் கிட்ட சற்று ஏறக்குறைய சாலையிலிருந்து 55 அடி உயரம் என்பது இந்த கட்டிடம் என்பது இருக்கிறது. நாம் கீழே பார்க்கிறோம். அந்த சதுரமான இடத்தில் கடுமையான வெயில் நாட்களில் தண்ணீர் என்பது தேக்கி வைக்கப்படும். தற்பொழுது அது எல்லாம் இல்லை. இந்த மண்டபத்தை பார்ப்பதற்காக தமிழகம் முழுவதிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் என்பது இங்கே நாள்தோறும் வந்து செல்லுகிறார்கள். ஜெய்ப்பூரில் மிக முக்கியமான ஒரு சுற்றுலா தலமாக அமைந்திருக்கிறது. இந்த ஹவா மஹால் என்பது சிவப்பு மற்றும் இளம் சிவப்பு நிற மணற்கற்களால் இந்த கட்டிடம் என்பது கட்டப்பட்டிருக்கிறது. அதே போன்று சுண்ணாம்பு மற்றும் மணல் இவைகளை பயன்படுத்தியும் இந்த கட்டிடம் என்பது கட்டியிருக்கிறார்கள். மிக நேர்த்தியாக இந்த கட்டிடம் மிக சிறப்பாகவும் வடிவமைத்திருக்கிறார்கள். மேலிருந்து பார்க்கும்போது ஏசி என்பது தேவையில்லாத அளவிற்கு, அந்தளவுக்கு கோடை காலம் என்றாலும் மிக குளிர்ச்சியான காற்று என்பது அந்த கட்டடத்தில்
கட்டிடத்தை நோக்கி காற்று என்பது அடிக்கிறது என்பதைத்தான் இந்த கட்டிடத்தின் சிறப்பாக. அதனாலேயே இந்த கட்டிடத்தின் பெயர் தென்றல் வீசும் அரண்மனை என்றும் இந்த கட்டிடத்திற்கு பெயர் உண்டு. இந்த கட்டிடத்தில் இருந்து நாம் பார்க்கும்போது ஜெய்ப்பூரின் அழகை நாம் ரசிக்கின்ற வகையிலே நமக்கு காட்சிப்படுத்தப்படுகிறது. இந்த ஜெய்ப்பூர் நகரத்தை சுற்றியும் மலை சூழ்ந்து இருப்பதுதான் இந்த நகரத்தின் சிறப்பு. இந்த நகரம் என்பது 1927ஆம் ஆண்டு இந்த நகரத்தை நிறுவினார்கள். அதேபோன்று இந்த அரண்மனையில் கீழே வரும்போது அந்த அரண்மனை குறித்தான கலை நிகழ்ச்சி என்பது நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அதை தாண்டி நாம் வரும்பொழுது கீழே வந்து இந்த அரண்மனையை கட்டிய பிரதாப் சிங் அவருடைய முழு உருவ சிலை என்பது மெழுகு சிலை என்பது வைத்திருக்கிறார்கள். மிக அற்புதமாக ஒரு மன்னனை நேரடியாக பார்க்கின்ற வகையில் மிக அற்புதமாக இந்த சிலை என்பது வடிவமைத்திருக்கிறார்கள். இந்த முழு உருவ சிலையை தான் இப்பொழுது நாம் பார்க்கிறோம். பிரதாப் சிங்கோட முழு உருவ சிலை. இதற்கு அடுத்தபடியாக இந்த அரண்மனையில் அருங்காட்சியகம் ஒன்று அமைத்திருக்கிறார்கள். அந்த அருங்காட்சியகத்தில் சற்றேறக்குறைய ஒரு 250 ஆண்டுகளுக்கு முந்தைய சிலைகள், கற்சிலைகள், அதாவது மேக்சிமம் தமிழகத்தில் இருக்கும்போது கருங்கற்களான சிலைகளை நாம் பார்ப்போம். ஆனால் இந்த அரண்மனையில் முழுவதும் பளிங்கு கற்கள், அதாவது மார்பிள் கற்களால் வடிவமைக்கப்பட்ட சிலைகளை தான் இங்கு நாம் பார்க்க முடிகிறது. பெரும்பாலும் கற்சிலைகள் இந்த இடத்தில் கற்சிலை என்றால் கருங்கற்களான சிலைகள் என்பது இல்லை. இந்த இடத்தில் முழுவதும் பளிங்கு கற்களான அந்த புராதன சிலைகளை பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். இந்த அரண்மனையின் ஒரு பகுதியாக இந்த அருங்காட்சியகம் என்பது திகழ்கிறது. வாய்ப்பு கிடைத்தால் அனைவரும் சென்று பாருங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.